வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோவில் பார்க்க போகிறது மிசில்ஸ் மற்றும் ருபேலா தடுப்பூசியை பற்றின செய்திகளை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம். மிசில்ஸ் மற்றும் ருபேலா தடுப்பூசி குறித்து 2 விதமான கருத்துக்கள் வலைத்தளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதை பற்றிய செய்தி உண்மையா பொய்யா, அது நல்லதா கெட்டதா என்ற கேள்வி நாம் அனைவரையும் குழப்பத்திலேயே வச்சிருக்குங்கிறது தான் உண்மை. அதை பற்றிய தகவலை இப்போ பார்ப்போம். மிசில்ஸ் மற்றும் ருபேலா தடுப்பூசியை பற்றி இரு தரப்பினர்கள் 2 விதமான கருத்துக்களை வலைத்தளங்களில் பதிவிட்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பினர் மிசில்ஸ் மற்றும் ருபேலா தடுப்பூசி நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று, இளைய தலைமுறையினருக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுன்னு கூறப்பட்டு வருகிறது. 2வது கருத்து, நம்ம தமிழக சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கக்கூடிய செய்தி, அது நமக்கு நன்மை தரக்கூடியது. இதுவரை பணம் உள்ளவர்கள் மட்டும் போடக்கூடிய நிலையிலிருந்து அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் இது தேவை என்று தமிழக சுகாதாரத்துறை கூறும் செய்தி. இந்த இரு தரப்பினரின் கருத்துக்கான காரணங்களை விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது தீமைன்னு சொல்லக்கூடிய தரப்பினர் முன்வைக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெளிநாட்டில் புதிதாக தயாரிக்கப்பட்ட, அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட நோய் தடுப்பூசி. இதனை சோதனை செய்வதற்காக இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும், இந்த ஊசி மனித உடலுக்கு தேவையே இல்லாத ஒன்று, அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று, அவை நம் குழந்தையின் ஆரோக்கியத்தையும் குழந்தையின் வீரியத்தையும் ஞாபகத்திறனையும் யோசிக்கும் திறனையும் குறைக்கக்கூடிய ஒன்று என்றும், ஆகையால் இதை தடை செய்ய வேண்டும் என்ற செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊசியை அரசாங்கம் கட்டாயமாக பள்ளிக்கூடம் வாயிலாக குழந்தைகளுக்கு கொண்டு செல்கிறது என்று கூறப்பட்டு வருகிறது. இப்போ 2வது தரப்பினர், அதாவது தமிழக சுகாதாரத்துறை கூறும் காரணம், இது நல்லது தான் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து அல்ல. இது பணமுள்ளவர்கள் மட்டும் போடும் நிலையில் தனியார் மருத்துவமனையில் மட்டுமே போடப்பட்டு வந்தது. தற்போது அதைத்தான் இலவசமாக அரசு மிசில்ஸ் ரூபேலா வேக்சின் என்ற பெயரில் கொடுக்கிறது. இந்த ஊசி பாதுகாப்பானது தான். இந்த ஊசியின் மூலம் மிசில்ஸ் என்னும் தட்டம்மை மற்றும் ருபேலாவை நமது குழந்தைகளுக்கு வராமல் தடுக்கலாம். இது அபாயகரமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தடுப்பூசி, குழந்தைகளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒன்றுதான். ஆகையால் பிப்ரவரி 6 முதல் 28ஆம் தேதி வரை 9 மாதம் முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைகள் அனைவருக்கும் இலவசமாக போட திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்ற செய்தி தாங்க. இந்த 2 கருத்துக்களில் எது உண்மை, எதை நம்பலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த தடுப்பூசி நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்ற கேள்வியை முன் வைப்போம். நல்லதா கெட்டதான்ற குழப்பத்தில் இந்த கேள்வி வேறையான்னு கேட்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சோம்னா அந்த குழப்பமும் தீந்துரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். நமக்கு வரக்கூடிய நோய்களை நாமளே சரி செஞ்சுக்கலாம். அதுக்கு வெளியிலேருந்து செயற்கையான ஒரு மருந்து தேவையே இல்லைங்க. எந்த ஒரு இயற்கையான நோயும் நம்மளை தாக்குச்சுன்னா அதை நம்ம உடம்பே சரி செஞ்சுக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலுக்கு தேவையான எல்லா சக்தியும் இயற்கையில் இருக்கிறது. ஆகையால் செயற்கை தேவையில்லை என்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். செயற்கையான ஒரு மருந்தை உடலில் செலுத்துவது அவசியமற்றது தாங்க. என்னடா வருமுன் காப்போன்றது முன்னோர்கள் மொழி. ஆனால் இயற்கையாக வரக்கூடிய நோயை உடம்பே சரி செஞ்சுக்கும்னு சொல்கிறான்னு பார்க்க வேணாம். அதுக்கான விளக்கத்தை நானே சொல்கிறேன். வருமுன் காப்போம் என்பதற்கான நோக்கம், வழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையில் இயற்கையான உணவு, தேவைக்கான உழைப்பு, போதுமான உடற்பயிற்சி, அளவான தூக்கம், நேர்மறையான எண்ணம் இவற்றை பின்பற்றுவதே வருமுன் காப்போம் என்பதற்கான நோக்கமாகும். இதுபடி மனுஷன் வாழ்ந்தானா இயற்கையாக வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் மனிதனுக்கு வரவே வராது. இதுபடி வாழும்போது அவன் உடம்புல நல்ல ஆற்றலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இயற்கையாகவே இருக்கும். இந்த விஷயத்த மனுஷன் கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பழமொழியை சொல்லி வச்சாங்க. அதை விட்டுவிட்டு வரக்கூடிய நோய்களுக்கு முன்னாடியே வெளியிலேருந்து செயற்கையான ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு முன்னோர்கள் சொல்லவே இல்லை. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் உடம்பே சரி செஞ்சுக்கக்கூடிய சத்துக்களை நாம் உடம்புக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தால் போதும்.
நம்மளுடைய பிரச்சனைகளை அதுவே சரி செஞ்சுக்கும். செயற்கையான ஒரு மருந்தை உடம்புக்கு கொடுக்கணுங்கிறது அவசியமற்றது. இல்லை இது அவசியம்தான் எனக்கு தேவைன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த தடுப்பூசின்னு இங்கிலீஷ் மருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் பலமாகவும் 80 வயசு வரைக்கும் உழைக்கக்கூடிய சத்தோடு இருந்தாங்க. என்னைக்கு இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு போட ஆரம்பித்தோமோ அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே மூட்டு வலியிலேருந்து சக்கரை நோய் வரைக்கும் எல்லா நோயிலையும் பாதிக்கப்பட்டு மாத்திரை மருந்து இல்லாத வீடே இல்லை. இப்போ இன்னமும் அதுக்கு முன்னாடி காலத்தில் இருந்தவங்க வயசானவங்க நாம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க 80-90 வயசுக்கு மேலே இருந்தாலும் அவங்களால வேலை பார்க்க முடியுது, நடக்க முடியுது. பழைய வேலைகளை ஏதோ பாதியனாச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, 10% செஞ்சுக்கிட்டு உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தெம்பும் பலமும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட 30-35 வயசு உள்ள மனிதர்கள்கிட்டையும் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. அதனால் யோசிச்சுக்குங்க. இந்த விஷயம் மற்ற நண்பர்களுக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு கொடுங்க. ஏன்னா உங்களோட கருத்துக்களும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். வாழ்க வளமுடன்.